அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக டீ கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 kg அளவு பண்ணியிருந்தேன். இதில் கேக் ஜெல் போடாமல் எப்படி பண்ணியிருக்கோம் சாஃப்டாக அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்கேன். கேக் செய்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருள்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணுறது சர்க்கரையை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 360 to 80 கிராம் போல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 kg மெஷர்மெண்ட்டுக்கு 400 கிராம் போல் எடுக்க வேண்டியிருக்கும். நான் குழந்தைக்கெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டேன். 360 கிராம் போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அது கரெக்டாக 400 கிராம் போல் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 1 kg அளவு கரெக்டாக வரும். அதனால் அதையுமே மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 12 முட்டை எடுத்து மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரித்து எடுக்கிறதுக்கு. எனக்கு அப்பப்போ நான் எடுக்கும்போது 1-2 மஞ்சக்கரு உடஞ்சிருச்சு. பட் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மஞ்சக்கரு உடச்சி இதில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீட் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வராது. மஞ்சக்கரு போட்டோம்னா லைட்டாக லிக்விடாகவே இருக்கும். அதனால் கரெக்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 12 முட்டையுமே உடச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட எல்லா முட்டையுமே உடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் உடைக்கும் போது 1-2 உடஞ்சி ஒன்றாவே விழுந்துருச்சு. அதை நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சக்கரு கூட பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே இன்றைக்கி நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன். அதனால் பைனாப்பிள் எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதாவது அரை டீஸ்பூனில் 3 டைம் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா, அதை அடிக்கிறதுக்கு முன்னாலே நான் நம்ம எந்த ட்ரேயில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அதில் இந்த பேக்கிங் ஷீட்டை ரேப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பீட் பண்ணி ஊற்றுறது கரெக்டாக இருக்குன்றதால நான் பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணி வச்சு அது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணி வைக்கும் போது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி ரொம்ப நேரம் வெயிட்லீஸில் வைக்காமல் உடனே ஊற்றி நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் ஒயிட் கருவை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வெள்ளைக்கரு 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் அடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி நல்லா அந்த ஃப்ரோத்தியாக நல்லா நொறைய வரும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அடிக்கும் போது லிக்விடாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் அடிச்சிங்கன்னா நல்லா அந்த நுர மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி 1 ஸ்பீடிலே வச்சு அடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி நல்லா நுர மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நான் எடுத்துகிட்டு சர்க்கரை 4 டைமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்ட உடனே நீங்கள் பிளெண்டரை போட்டு அடிக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கும் போது அந்த சர்க்கரைலாம் பறக்காமல் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக எல்லா சர்க்கரையும் சேர்த்த பிறகு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்த பிறகு நம்ம மஞ்சக்கரு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்டிப்பிக் வேணும்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் ஓரளவு ஃப்ளஃபியாக வந்த பிறகுவே மஞ்சக்கரு சேர்த்துக்கிட்டேன். மஞ்சக்கரு சேர்த்துட்டு அதையுமே ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது அந்த மஞ்சக்கரு நல்லா வெள்ளைக்கரோடு கலக்கணும். அப்போ தான் அங்கங்கே திட்டா இல்லாமல் நல்லா ஒன்றா கலந்து வரும். இல்லைன்னா மஞ்சக்கரு இருக்கிற பக்கம் மட்டும் நல்லா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்போ மாவு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா மைதா மாவு, அதை எடுத்துக்க போகிறேன். அது கூட பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதாவது அரை டீஸ்பூனில் 3 டைம் சேர்த்துக்கிட்டு அதையுமே 4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நாம் அதுக்கப்புறம் பிளெண்டர் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மாவே விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் விஸ்க் வச்சு அதாவது பிளெண்டர் வச்சு அடிக்காமல் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி சும்மாவே ஆன் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அங்கங்கே கட்டையெல்லாம் கிடைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் கேக் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 4 பேட்சுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருந்த மாவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாலும் அது கூட 1/4 கப்போட கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயில் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கடைசியாக பிளெண்டர் வச்சு ஒரு நிமிஷம் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக அடித்து எடுத்துக்கிட்டு பிளெண்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்ச பிறகு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேக்கிங் ட்ரேயில்
அந்த பேப்பர்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு இப்போ ஊற்றிக்கணும். பேட்டர் வந்துட்டு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலாம் தான் இருக்குது. பார்க்கும்போது இந்த ரிப்பன் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா டூத் பிக் வச்சு பபுள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஓட்டிச்சே 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வச்சு கரெக்டாக 45லேருந்து 50 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வந்துட்டு பேக் ஆகி வரும். நம்ம கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீஸ் போட ஆரம்பித்தேன். நீங்கள் வந்துட்டு 1/2 கேஜ் அளவு வந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் பண்ண அளவில் வந்துட்டு பாதி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி டைமிங்குமே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து 1 கேஜி பண்ணதால் கொஞ்சம் ஹைட் அதிகமாகும். அதுக்கு வந்து 50 மினிட்ஸ் போல் வந்து ஆணுச்சு. நீங்கள் 1/2 கேஜி பண்ணும்போது ஒரு 30 மினிட்ஸ் போல் தான் ஆகும். உங்களுக்கு கேக் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வந்திருக்கு. நாம் வந்துட்டு இப்படி அமைக்கி பார்க்கும்போது நல்லா பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் வந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.